ரமண மகரிஷி ஆன்மீக அன்பர்களுக்கு ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 5ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று நாம் கவனிக்க இருப்பது வேலை தானே நடக்கும் என்ற தலைப்பாகும். தூக்கத்திலும் தியானத்திலும் மனம் அதன் இருப்பான ஆத்மாவில் ஒடுங்கும். இதற்கு மனோலயம் என்று பெயர். தூக்கமும் தியானமும் சுகமான உணர்வை தருவதற்கு மனோலயமே காரணம். ஆனால் தியானம் தூக்கத்திலிருந்து நீங்கியவுடன் மனம் ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்டுவிடும். மனம் தன் இருப்பான ஆத்மாவை விட்டு நீங்குவதுதான் துக்கம். மனோலயம் மட்டும் போதாது, மனம் முழுமையாக நசிப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு மனோநாசம் என்று பெயர். தனக்கு அந்நியமாக மனம் என்ற ஒன்றில்லை என்று ஆத்மாவை நேரடியாக உணர்வதுதான் மனோநாசம் எனப்படும். ஆத்மாவை தவிர மனதிற்கு தனி இருப்பில்லை. வேலை செய்யும் மனம் நாம் அல்ல. மனம் ஆத்மாவில் கானல் நீர் போன்ற வெறும் தோற்றமே. மனம் ஆத்மாவின் ஒரு கருவி. ஆத்மாவே எஜமானன். ஆத்மாவின் சந்நிதியில் அன்றாட வேலைகள் எல்லாம் தானே நடக்கின்றன. நாம் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதற்கு மனோநாசம் நிகழ்ந்து ஆத்மாவே நாம் என்ற உணர்வு உறுதிப்பட வேண்டும். ஒரு ஞானியிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் ஞானம் அடைந்த பின் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று. அதற்கு ஞானி சொன்னார், ஞானம் அடைவதற்கு முன்பு செய்த அதே வேலைகளைத்தான் நான் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றேன். தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், களை எடுப்பேன், தோட்டத்தை சுத்தம் செய்வேன். ஞானமடைந்த பின்னும் அவற்றையே தான் செய்கிறேன். ஆனால் இரண்டிற்கும் மலையிற்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசம் உண்டு. இப்பொழுது வேலைகள் எல்லாம் என் முயற்சி எதுவும் இல்லாமல் தானே நடக்கின்றன என்று ஞானி சொன்னார். வணக்கம். நாளை சந்திப்போம். ஓம் தத் சித்.